ஹலோ! இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க முக்கியமான கோவில் வ்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா கோவிலுமே ஒரே நாளில் கவர் பண்ணது தான். நான் ஃபர்ஸ்ட்டு போன கோவில் வந்து உக்கடமில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோவில். இங்கே மூலவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், வெளிப்பிரகாரத்தில் ஹயகிரீவர், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க. இங்கே சனிக்கிழமை, வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திர நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து நான் போன கோவில் கோணியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலேருந்து சரியாக 1.7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கோவை ரயில் நிலையத்திலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவிலில் மொத்தம் 2 ராஜகோபுரம். இந்த கோவிலில் இருக்க அம்மன் பேர் கோணியம்மன். இந்த கோணியம்மன் தான் கோயம்புத்தூரோட காவல் தெய்வமாக வணங்கப்படுறாங்க. இந்த அம்மன் வடக்கு திசை நோக்கி 8 கரங்களோட வலது காதில் தோடும் இடது காதில் குண்டலமும் இருக்கிறது மிகச் சிறப்பான அம்சம். இந்த கோவிலில் அம்மனை சுற்றிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா நவகிரக சன்னதி இருக்குது. இங்கே நவகிரகம் தம்பதிரும் சமேதரமாக இருக்கிறது ஒரு விசேஷம். பின்னாடி வந்தோன்னா விநாயகர், ஆதி கோணியம்மன், முருகர் சன்னதிகளும் இருக்குது. இங்கே வந்து பஞ்சமுக விநாயகர் சன்னதி இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இந்த கோவிலில் வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரம், நாகலிங்க மரம் இருக்குது. ஆடி மாதத்தில் இருக்கிற 30 நாளும் ஊஞ்சல் சேவை அம்மனுக்கு இருக்குது. காலையில் 6:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கு. சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அம்மனை தரிசிக்கலாம். அடுத்து நான் போன கோவில் வந்து ராம் நகரில் இருக்க ஸ்ரீராமர் கோவிலுக்கு. இந்த கோவிலில் ராமர், லக்ஷ்மணர், சீதை வந்து மூலவர் சன்னதியில் இருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு, விநாயகருக்கு, நவகிரகத்துக்கு, சிவபெருமானுக்கு வந்துட்டு தனி சன்னதி இருக்குது. சிவபெருமான் வந்து வெளிப்பிரகாரத்தில் நாகலிங்க மரத்துக்கு அடியில் இருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கு. சாயந்தரம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ண முடிஞ்சது. அடுத்து வந்து மேலை சிதம்பரம் என்னும் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். இந்த கோவில் வந்து சிறுவாணி மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த கோயிலில் இருக்க ஊர் பேர் பேரூர். ஸோ இந்த கோயிலில் சிவபெருமானோடைய பேர் பட்டீஸ்வரர், அம்மனுடைய பேர் வந்து பச்சை நாயகி அம்மன். இந்த கோவிலோட 5 அதிசயங்களை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் அதிசயம், இந்த கோவிலில் இருக்க பனைமரம் எத்தனை நூற்றாண்டாக இருக்குன்னு தெரியாது, அதனால் இதுக்கு பேர் இரவா பனைமரம். 2வது அதிசயம், இந்த கோவிலில் இருக்க புளிய மரத்துலேருந்து புளியங்கொட்டையில் ஒரு மரம் கூட வளராது, இதுக்கு பேர் பிறவா புலி. 3வது அதிசயம், இந்த ஊரில் இருக்கிற மாட்டு சாணத்தை புழு வரவே வராது, எத்தனை நாள் ஆனாலும். 4வது அதிசயம், இந்த ஊரில் இறக்குறவங்க காது வலது பக்கமாக தூக்கி இருக்கும், காரணம் சிவபெருமான் பஞ்சாட்சரம் மோதி முக்தி அடைய செய்வார். 5வது அதிசயம், இந்த ஊரில் இறக்குறவங்க ஹஸ்தி, எலும்பு இங்கே நொய்யலாரில் போட்டால் கொஞ்ச நாள் அது கல்லாக மாறிடுது. அடுத்து நான் போன கோவில் வந்து ஈச்சனாரியில் இருக்கிற விநாயகர் கோவில். இந்த கோவிலில் இருக்க விநாயகர் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது மாட்டு வண்டியில் இருக்க அச்சாணி முறிஞ்சு அங்கே இருக்க ஊர் மக்கள் விநாயகரை இறக்கி வச்சு திரும்ப வந்து அச்சாணியை சரி பண்ணிவிட்டு விநாயகரை ஏற்றவே முடியலை. அதனால் அங்கேயே தங்கிட்டதுனால இந்த கோவிலில் ஈச்சனாரி விநாயகராக வீற்றிருக்கிறார். இந்த கோவில் காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணி வரைக்கும் நட திறந்திருக்கு. ரொம்ப அருமையான தரிசனம் எனக்கு கிடைச்சிது. அடுத்து நம்ம போன கோயில் புளியகுளத்தில் இருக்க முந்தி விநாயகர் திருக்கோயில். இந்த கோயிலில் இருக்க விநாயகர் தான் ஏஷியாலே தி பிக்கெஸ்ட் விநாயகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபார் மோர் வீடியோஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.